இஸ்லாத்தில் பூர்ணமாக நுழைந்து கொள்வோம் என்ற தலைப்பிலே விசேடமாக சுற்றுலாக்களில் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம் பற்றி சுருக்கமாக பார்க்கிறோம். இதுல இன்னொரு முக்கியமான விஷயம், அதாவது எங்கட இளைஞர்கள் சேர்ந்து ட்ரிப் போவாங்க. வசதியானவங்களும் போவாங்க, வசதி இல்லாதவர்களும் போவாங்க. வசதி இல்லாதவர்கள் தங்களுடைய பெற்றோர்களை மிச்சமே வருத்தப்படுத்தி எப்படியோ ஒரு அனுமதி எடுத்து காசையும் திரட்டி போகக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். இளைஞர்கள முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட், அவன் நல்லவனாக இருக்கிறதுக்கும் அவன் கெட்டவனாக மாறுறதுக்கும் ஒரு டேர்னிங் பாயிண்டாக எல்லாட வாழ்க்கையிலையும் முக்கியமா அமைகிறது ட்ரிப் தான், சுற்றுலா. அதுலயும் தனியாக இளைஞர்கள் சேர்ந்து தனியாக போற சுற்றுலாக்கள்ல எங்கட பொடியனை அனுப்பினோம்டா நாங்க நினைச்சு கொள்ள வேண்டியதான், நாங்க எங்கட பொடியனை ஷைத்தானுக்கு நேர்ந்துட்டோம், ஷைத்தாண்ட வழியில இவன் போகட்டும் என்று விட்டுட்டோம் என்று நாங்க நினைக்க வேண்டியதான். நீங்க எந்த பெரிய ஒரு இபாதத் சாலியை நீங்க கொண்டு வைத்து அந்த இடத்துல விட்டாலும் என் பொடியன் என்ன கெட்டு போக மாட்டான் அப்படியே நீங்க கொண்டு வைத்து விட்டாலும், இந்த பொடியமார் எல்லாத்தையும் சேர்த்து அவங்க எல்லாரும் சேர்ந்து போற ட்ரிப் இருக்குதானே அன்பார்ந்த சகோதரர்களே, நான் இது என்னோட இளைஞர்கள் நீங்க கோவிச்சாலும் பரவாயில்லை, இந்த மூளை எங்களுக்கு போட்டு ஏசுறாருன்னு நீங்க நினைச்சாலும் பரவாயில்லை, சொல்றத சொல்லியே ஆக வேண்டும், உங்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மாதிரி ட்ரிப்ல ஒரு 100 பேர், அதாவது 100 ட்ரிப் அமைதுன்னு வைங்க, 100 கேங் 100 இடத்துல, அதுல 99% ஷுவராக நாசமாய்த்தான் வருவாங்க, கெட்டு போய் தான் வருவார்கள், மோசமாய்த்தான் வருவார்கள், மோசமான பழக்க வழக்கங்களை தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொண்டுதான் வருவார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மர்உ அலா தீனி ஹலீலிஹி, தன்னுடைய நண்பண்ட மார்க்கத்துல தான் மனிதன் இருப்பான். நண்பன் என்ன சொல்றானோ அதை செய்வான், விருப்பம் இல்லை என்றாலும் செய்ய வைப்பான். அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனையோ பேர் சிகரெட்டு பழகிக்கிறாங்க, அதே போல மதுபானத்துக்கு பழகிக்கிறாங்க, ஏன் விபச்சாரத்துக்கு பழகிக்கிறாங்க. இப்படி ஒவ்வொன்றுக்கும் பழகி இருப்பது எதன் மூலமாக சொன்னால், யார் மூலமாக சொன்னால் நண்பர்களின் ஊடாக, அதிலே கெட்ட நண்பர்களின் ஊடாக. அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், நண்பனாக யார் பழகுற என்றதை நீங்க பார்த்துக் கொள்ளுங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எனவே ஒரு 2 நல்ல நண்பன் இருந்தால் ஒரு 2 கெட்ட நண்பன் இருப்பான், ஒரு 5 நல்ல நண்பன் இருந்தால் ஒரு 5 கெட்ட நண்பன் இருப்பான். நண்பன் வந்தா நல்லவனும் நண்பன் தான், கெட்டவனும் நண்பன் தான். எனவே நல்லவர்களோட பழகினா நல்ல பழக்கங்கள் வரும், கெட்டவர்களோட பழகினா கெட்ட பழக்கம் நிச்சயமாக வரும். இதனாலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையாக சொல்கிறார்கள், அதாவது நீங்க எந்த ஒருத்தர் எடுத்துக்கொண்டாலும், எந்த ஒரு மனிதன் எடுத்துக்கொண்டாலும் அவன் தனது நண்பண்ட மார்க்கத்தில் தான் இருப்பான், நண்பன் என்ன சொல்லுவானோ அதை செய்வான், அதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, அப்ப ஃபல் யன்துர் அஹதுக்கும் மை யுகாலில், நண்பனாக பழகுறவன் யாருன்னு பாருங்க, அவன் நல்லவனான்னு பாருங்க, அவனோட பழக்க வழக்கங்கள் நல்லதான்னு பாருங்க அப்படி என்றத ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். எனவே உங்களோட பிள்ளைகளை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க, உங்களோட இளைஞர்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. உங்களோட பிள்ளைகள் சில நேரம் நீங்க அனுமதிக்கல என்று சொன்னா அவங்க ஆர்ப்பாட்டம் செய்வார்கள், நான் சாப்பிட மாட்டேன், நான் ஒன்றும் சாப்பிட மாட்டேன், நான் ஒன்றும் என்னது குடிக்க மாட்டேன், நான் ஒன்றும் செய்ய மாட்டேன், அவர எல்லா ஆக்டிவிட்டிஸும் ஆஃப் ஆகும். பயப்படவானாம், நீங்க இஸ்லாத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கிறீங்க என்றால், நீங்க இஸ்லாம் தான் உங்களுக்கு தேவையாக இருந்தால் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் நீங்க பயப்படுவானும். என்ன மிரட்டல்? மகன் மிரட்டுவான் உம்மவ, மகன் மிரட்டுவான் வாப்பவ, மகள் மிரட்டுவா உம்ம வாப்பவ. இந்த மிரட்டல்களுக்கு நீங்க பயந்து இடம் கொடுக்கவே வேண்டாம். நீங்க ஷைத்தானுக்கு நேர்ந்துட்டீங்கன்னு நினைச்சு கொள்ளுங்க, ஷைத்தானுக்கு நேர்ந்து விட்டீர்கள் என்று நினைச்சு கொள்ளுங்க, அனுமதி கொடுத்தீங்கடா. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா,
இஸ்லாத்துல பரிபூர்ணமாக நுழைந்து கொள்ளுங்கள். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்க பின்பற்றாதீர்கள். இன்னஹு லகும் அதுவும் முபீன், அவன் உங்களுக்கு தெளிவான பகிரங்க விரோதி அப்படி என்று அல்லாஹு தாலா சொல்லி தருவதை நாங்கள் மறந்து விடக்கூடாது. அன்பார்ந்த சகோதரர்களே, இதே போன்று இந்த பயணங்கள்ல இந்த பயணம் ஒன்று போறது என்னத்துக்கு கண்டா ஒரு சந்தோஷம், ஒரு மனசுக்கு ஒரு ராகத்து, மனசுக்கு ஒரு 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 எங்களோட உள்ளங்கள் கொஞ்சம் அமைதி பெறணும், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக வேண்டிதான் இந்த பயணங்கள் போறது. அப்ப நாங்க கட்டாயமாக இந்த பயணங்கள்ல மிக முக்கியமான விஷயம் கோபம் என்றதை நாங்க எடுத்துக்கொள்ள கூடாது. சுருக்கமா நான் முடிச்சு கொள்றேன். கோபம், சிலருடைய பேச்சு எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும், சிலருடைய நடவடிக்கைகள் எங்களுக்கு கோபத்தை ஏற்படுத்தும். சில நேரம் பயணம் ஸ்டார்ட் ஆகுற நேரமே என்னது, கோபத்தோட தான் பயணம் ஸ்டார்ட் ஆகும். இந்த கோபத்தை பேசுற நானும் தான், செய்யமெடுக்கிற நீங்களும் தான். குறிப்பாக இந்த பயணங்களின் போது பொதுவா எங்களோட வாழ்க்கையில கோபத்தை நாங்க தவிர்த்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், வல் காதிமீனல் கைத் வல் ஆஃபீன அனின் நாஸ், மூமின்கள் எப்படி இருப்பார்கள், கோபத்தை அடக்கி கொள்கின்றவர்களாக, மனிதர்களை மன்னிக்க கூடியவர்களாக இருப்பார்கள். இரண்டாவது, நாங்க சந்தோஷமா போற ஒரு பயணம், இதுல யாருக்கும் ஏசிடக்கூடாது, பொதுவாக ஏசிடக்கூடாது. இந்த பயணங்களின் போது குறிப்பாக ஏசிடக்கூடாது. சிபாபுல் முஸ்லிமி ஃபுசூகுன் வ கிதாலுஹு குஃப்ருன், ஒரு முஸ்லிமுக்கு ஏசுறது பாவம், சண்டை பிடிக்கிறது அது குஃபர், இறை நிராகரிப்பு அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதே போன்று அன்பான சகோதரர்களே, பொறுமை, அஸ்ஸப்ர், நாங்க முதல் கட்டத்திலிருந்தே நாங்க பொறுமையாக இருக்க வேண்டும். சில விஷயங்கள் நேரத்துக்கு எங்கட வேலைகள் நடக்கல என்றால், நாங்க போட்ட எஜெண்டா படி எங்கட வேலைகள் நடக்கலன்னு சொன்னா கோபம் வரும். அந்த கோபத்தை தணிக்கிறதுக்கு நாங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டும். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படியாக நாங்கள் பேண வேண்டிய எங்கட பயணம், எங்களுடைய சுற்றுலா, எங்களுடைய ட்ரிப் ஒரு அழகான முறையில திருப்திகரமாக, எங்களுக்கும் திருப்திகரமாக, அல்லாஹ்வும் பொருந்திக் கொள்ளக்கூடிய அமைப்புல நாங்கள் எங்களுடைய பயணங்களை எங்களுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளலாம். அன்பார்ந்த சகோதரர்களே, கடைசியாக இந்த பயணங்களின் போது நாங்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள், தவிர்க்க வேண்டிய விஷயங்கள், இவைகளை பார்த்தோம். கடைசியாக ஒன்றை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். அதாவது இந்த பயணங்கள்ல வீண் விரயமும் ஏற்படுகிறது. நாங்க காசை நான் ஏற்கனவே சொன்னது போல நாங்க அந்த இஸ்லாத்தை பார்க்கறல மாதிரி, திருமணத்தின் போது இஸ்லாத்தை பார்க்கறல, சுற்றுலாக்களின் பொழுது நாங்க இஸ்லாத்தை பார்க்கறல, அதே போன்று நாங்க காசு செலவழிகிறது நாங்க பார்க்கறது இல்லை. நாங்க எங்கட குடும்பத்தை ஒரு திருமணம் சொன்னால் எத்தனை லட்சம் ரூபாண்டாலும் செலவழிக்க ரெடி. அதே மாதிரிதான் நாங்க பயணம் என்றாலும் சுற்றுலா என்றாலும் நாங்க எத்தனை லட்சம் என்றாலும் செலவழிக்க ரெடி. அன்பார்ந்த சகோதரர்களே, நாங்க எவ்வளவு செலவழிச்சாலும் எங்கட காசு, எங்கட பணம் வீண் விரயமாகாம பார்த்துக்கொள்ளணும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்கிறான், இன்னல் முபத்திரீன கானு இஹ்வான ஷயாத்தீன், அதாவது வீண் விரயம் செய்கின்றவர்கள் இருக்கிறார்களே, இவர்கள் ஷைத்தானின் சகோதரர்கள். இப்ப ஒருத்தர் வீண் விரயம் செய்கிறார் என்றால் அவர் ஷைத்தாண்ட நானா, இல்லாட்டி ஷைத்தாண்ட தம்பி, ஷைத்தாண்ட சகோதரர்கள். எங்களுக்கு சொல்லலுமா, நான் ஷைத்தான் இப்லீஸ் தம்பி சொல்லலுமா, பெருமையா சொல்லுவோமா? இல்ல. நான் இப்லீஸ் நானா அப்படின்னு சொல்லுவோமா? அல்லாஹ் அப்படி யோசிக்க வைக்கிறான். எப்படி? நீங்க வீண் விரயம் செய்கிறார்களா? வீண் விரயம் செய்கின்றவர்கள் யார் என்று சொன்னால் கானு இஹ்வான ஷயாத்தி, ஷைத்தாங்களுடைய சகோதரர்கள், ஒன்றாக பிறந்தவர்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா கடுமையான எச்சரிக்கை செய்கிறான். குலு வஷ்ரபு வலா துஸ்ரிஃபு, உண்ணுங்கள் பருகுங்கள், வீண் விரயம் செய்யாதீர்கள் அப்படி என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு சொல்லித் தருகிறான். எனவே நாங்கள் இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக எல்லா விஷயங்களையும் நுழைந்து கொள்ள வேண்டும், எல்லா காலத்திலும் நுழைந்து கொள்ள வேண்டும். அதே போன்று விசேடமாக இந்த நாட்கள்ல சுற்றுலாக்கள் போறவங்க இஸ்லாத்துக்குள் பரிபூர்ணமாக நுழைந்தவர்களாகத்தான், இஸ்லாத்தை பேணியவர்களாகத்தான் நாங்கள் எங்களுடைய பயணங்களையும் எங்களுடைய எல்லா அம்சங்களையும் நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும்.